நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலவெளியில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வார்த்தை யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்பதன் அர்த்தம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிற நல்ல தேவனாகவே காணப்படுகிறார். இந்த காலவேளையில் யெகோவா ஈரே என்ற வார்த்தை ஆபிரகாமினால் கொடுக்கப்படுகிறது. அவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீர தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இம்மைக்குரிய வாழ்க்கை ஆனாலும் சரி, மறுமைக்குரிய பரலோக வாழ்க்கைக்குரிய காரியங்களை ஆனாலும் சரி, தேவன் அவைகளை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமை நாம் பார்ப்போமானால், அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனுடைய முதிர் வயதில் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையை கொடுத்து ஆபிரகாமை சோதிக்கும்படியாக, ஆபிரகாமுடைய காரியங்களை தேவன் அறியும்படியாக அவனை எனக்கு பலியிடு என்று சொன்னபோது ஆபிரகாம் உடனே கீழ்ப்படுகிறான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவனை நோக்கி கேள்விகள் கேட்காதபடிக்கு தன்னுடைய மகனை அவன் கொண்டு போகிறான். அதைத்தான் அந்த மோரியா மலையிலே நாம் காண முடியும். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாய் என்று சொல்லி அவன் ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் தேவனுக்கு பயந்தான். ஈசாக்குக்கு பதிலாக தேவன் ஒரு ஆட்டு கடாவை அவர் கொடுத்தார். அவர் தேவ சமூகத்தில் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். அவர் அன்றைக்கு மோரியா மலையிலே கீழ்ப்படிந்த, விசுவாசித்த, தேவனுக்கு பயந்த ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் காட்டினார். அதே போல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களோ, நம்முடைய அக்கிரமங்களோ, நம்முடைய மீறுதலோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ, குற்றங்களோ, தவறுகளோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடையாக இருக்குமானால், அவர் ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 29 சொல்லுகிறது, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு பதிலாக தேவ பர்வதத்தில் வருகிற நமக்கு, தேவ சமூகத்தில் வருகிற நமக்கு தேவன் நம்மை சுத்திகரிக்க போதுமானவராக இருக்கிறார். நம் பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே மரணத்தை ருசி பார்த்தார். தேவன் தனக்கும் தன்னுடைய கிரியைகளுக்கும் கீழ்ப்படைந்து விசுவாசித்து பயந்து நடக்கிறவர்களுக்கு யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். த லார்ட் வில் ப்ரொவைட். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது, ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படி தான் சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் வா என்று அழைத்த தேவன் அந்த ஜாதியின் ஆணி வேரையே அவர் எடுத்து போடும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து ஒரே குமாரன் ஆனாலும் தேவனுக்கு பயந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் நமக்கு போதுமானவராக இருக்க, இல்லாத இடத்தில் அவர் உருவாக்குகிற தேவன். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் தேவன். இந்த மாதத்தில் நமக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த மாதத்தை நம்ம ஓட்டப் போகிறோம், எப்படி நடக்கப் போகிறது பயந்து கொண்டு இருக்காதபடிக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உபாகமம் 28 அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட அவன் ஒப்பு கொடுத்த போது அவன் தேவனுக்கென்று கீழ்ப்படிந்து தேவனுக்கென்று அவன் விசுவாசித்து தேவ வார்த்தைகளை விசுவாசித்து தேவனுக்கு பயந்து அவன் நடந்தபடியினால் அவன் ஜாதிகளின் தகப்பனாக தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய வேலையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.